கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருது அப்படின்னா, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவங்கள அங்கே வைத்து ஒரு கட்டளையும் கொடுத்து, அப்போ அங்கே இருக்கிற அந்த தோட்டத்தெல்லாம் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவங்க 2 பேரும் ஆண்டு வைக்கிறார். அப்போ அவங்க தேவையான எல்லாமே அங்கே இருக்குது. என்ன வேணால் நான் சாப்பிட்லாம், எல்லாமே இருக்குது. ஆண்டோடு கூட உறவாடுறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிற அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒரே ஒரு பழம், நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்காத, அப்படி அந்த ஒரே ஒரு கட்டளையை கொடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி அங்கே வைக்கிறார் பாருங்கள். அவங்களும் நல்ல மனமகிழ்ச்சி தான் இருக்கிறாங்க. ஆனால் பிசாசு சர்ப்பம் தந்திரமாய் ஏவாளை வஞ்சித்து அதை சாப்பிடும்படியாக செய்திருது. அப்போ அவன் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வருது. இவங்க சாப்பிட்டது இல்லாமல் ஆதாமுக்கு கொடுத்துறாங்க. ஆதாமாவது அதை புசிக்காமல் இருந்திருக்கலாம், அவனும் சாப்பிட்டுறான். அப்போ அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. அப்போ ஆண்டவர் எப்பவுமே அந்த பகலில் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவர் உலாவுகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் வர்றார். அப்போ ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. பயந்து அவரோட சமூகத்தை விட்ட விலைக்கு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஏன் அந்த பயம் வருது? பாவம் செய்யும்போது ஒரு பயம் நமக்கு வரும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது நமக்கு ஒரு பயம் வரும். ஆண்டவர் கூட தானே அவங்க உலாவின்னு இருந்தாங்க. அந்த பகலில் குளிர்ச்சியான வேலை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களோட பேசி அவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த அவங்க வாழ்நாட்களில் அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்ச உடனே அந்த பழத்தை இச்சித்து சாப்பிட்டுடைய விளைவு ஆண்டோட சமூகத்திட்டு விளைகிறாங்க. அப்போ ஆண்டவர் எப்பவுமே கூப்பிட்ற மாதிரி, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு. அப்போ தான் பயந்து ஒளிஞ்சிக்கிறான். நான் நிர்வாணியாக இருக்கிறேன் ஆண்டவர், அதனால் நான் ஒளிந்து கொண்டேன். இப்போ எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். எந்த ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சு தவறு செய்த நிமித்தம் சாபத்தை தேடிக்கொண்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் விட்டு விலகும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படலைன்னா ஒரு பயம் வரும். அப்போது அந்த பயம் இருக்கும்பொழுது தான் நாம் என்ன செய்யணும், நாம் ஏன் இந்த காரியத்தை நம்ம செய்தோம். தவறு செய்யும்போது கூட எந்தெந்த காரியம் ஆண்டருக்கு பெருமில்லாத காரியம் நம்ம செய்கிறோன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ அந்த பயமே இல்லைன்னா அப்போ நம்ம எது காரியத்தை குறித்து கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழுகிறோம். எல்லா காரியமும் அவர் பார்த்துக்கொள்வான்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் செய்கிற சில தவறுகள், சில பாவங்கள், சில மீறுதல்கள், சில சுபாவங்கள் தேவன் வைத்திருக்கிற நன்மையை தடை செய்து, தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், சுகங்கள், ஆசீர்வாதங்கள் தடையாகுது. அப்போ நம்ம அக்கிரமத்தினாலேயும் வியாதி வரும். அப்போது எந்த காரியம் எதனால் வருது நமக்கு தெரியாது. அப்போது ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். அவர் நன்மையாக எல்லா காரியமே கர்த்தர் நமக்கு நன்மையான காரியத்தை செய்வார். அதனால் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்க நன்மை கிடைக்கலனா, நான் எங்கே தவறு செஞ்சேன் ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கை அப்படி இருக்குது? அப்போ எந்த காரியத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து பயப்படுறோமா, அவங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோமா, அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போ அதுக்கேற்ற ஜபம் நம்மக்கிட்ட இருக்கா, அதற்கேற்ற வேத வாசிப்பு இருக்கா, அதற்கேற்ற பரிசுத்தம் இருக்கா, பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம வளர்க்குறோமா? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டா கர்த்தர் செய்யறதை அவர் கரெக்டாக செய்வார். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு பார்க்குறோம். அப்போது நம்ம வாழ்க்கை ஆண்டு செய்கிற ஒரு காரியம், ஒரு நீதி, நன்மைகள் செய்ய அப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு சுபாவம் தடையாக இருக்கும்.
அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஏன் தாமதம், அப்போ எங்கே ஆண்டவரே நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம சரி செய்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். ஏன்னா ஒரு சின்ன காரியம் கூட சத்துரு உரிமை எடுத்து அவன் நிற்பான். அப்போ ஆண்டவர் செய்யணும்னு நினச்சா கூட பிசாசு உரிமை எடுத்து நிற்கும் போது ஆண்டவர் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது. யாரை குறித்தாவது ஒரு இருதயத்தில் நம்ம கசப்பு இருக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற நன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கசப்பு நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க 1000 செய்யலாம், ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அவர் விரும்புகிறபடி நம்ம வாழணும். அப்போது அந்த கசப்போ ஒரு விரோதமோ நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அதை வைத்து சத்துரு உரிமை எடுக்கக்கூடாது. கசப்புன்றது அது சாதாரண காரியமே கிடையாது. கசப்பு இருதயத்தில் இருந்து பாவத்தை முளைப்பிக்கும். அதான் வேதம் சொல்லுது, கசப்பான வேறு முளைத்து எழும்பக்கூடாது, முளைக்கக்கூடாது. அந்த கசப்பை வேரோடு நம்ம எடுக்கணும். யாரை குறித்தும் இருதயத்தில் கசப்போ இந்த கோபமோ இந்த பாரமோ இருக்கவே கூடாது. மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு குறித்த ஒரு கசப்பை இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அந்த கசப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிங்கப்பா, தெரியாமல் பேசுகிறாங்க. அப்போ அது அந்த நேரமே மன்னித்து நம்ம இருதயத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், நம்ம சரி செய்து கொண்டு வாழ்ந்தால்தான் நம்ம எந்த காரியத்தை குறித்தோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளைங்களை குறித்தோ தேவைகளை குறித்தோ நம்ம எல்லாமே கரெக்டாக இருந்தால் கர்த்தர் கரெக்டாக செஞ்சுருவார். நம்ம கரெக்டாக இருந்து செய்யாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் அநீதியுள்ள தேவன் கிடையாது, அவர் நீதியுள்ள தேவன். அப்போ நம்முடைய காரியங்கள் ஏன் நம்ம வாழ்க்கையில் அந்த பயம், ஏதாவது ஆண்டவர் சொன்னதை நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டோமா, ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்கா, ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு வேத வாசிப்பு இருக்கா, அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ஆராய்ந்து நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த குடும்பத்தை குறித்தோ தேவைகளை குறித்தோ எந்த காரியத்தை குறித்தோ நம்ம வாழ்க்கை பயம் வரவே வராது. கர்த்தர் கரெக்டாக நம்ம இருக்கும்போது அதை நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவிக்கும்போது நமக்கு தெரியும். ஒரு நாள் ஜெபிக்கலன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்ம ஜெபிக்கலையே. ஒரு நாளைக்கு நம்ம வேதம் சரியாக வாசிக்கலைன்னா ஐயோ நம்ம தப்பு பண்ணுறமே, ஒரு பயம் இருக்கும் நமக்கு. அப்போ ஏதோ ஒரு தவறு செய்யும்போது அந்த ஒரு பயம் நமக்கு, அதுதான் ஆவியார் நமக்கு உணர்த்துவார். நம்ம தவறு செய்யும்போது கூட ஆண்டவர் உணர்த்துவார். அதுதான் உணர்வுள்ள இருதயம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்தெந்த காரியத்தில் நான் உமக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்ச ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அறிக்கையிட்டு அதை விட்டு விடும்போது நம்மக்கிட்ட இருக்க அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்துடுவார். அந்த பயமே இருக்கக்கூடாது. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அந்த பயம் இல்லாமல் ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். நாளில் கூட எந்தெந்த காரியத்தை கொடுத்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, நாம் எந்த இடத்துல நான் தவறு செய்கிறேன் ஆண்டவரே, ஏன் இந்த பயம் அப்படின்னு சொல்ல நம்ம அறிக்கையிட்டு ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்புரவாக்கும் போது நிச்சயமாக அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்துட்டு கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து ஒரு பரிபூரணத்துக்குள்ள ஒரு சமாதானத்துக்குள்ள நம்ம வழிநடத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுங்கப்பா. எந்தெந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயப்படுறோம் ஆண்டவரே, அப்பா எந்த காலத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எந்த காலத்தில் நாங்கள் தவறு செஞ்சோம் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. வேறு உள்ள இருதயத்தை கொடுத்து உணர்த்தி இந்த பயத்தை எடுத்து போடுங்க. இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் பயங்கள் முற்றிலுமாய் எடுத்து போட்டு ஆண்டவரே எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீர் வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரத்துக்குள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி நம்மளுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.